إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. மதிப்பிற்குரிய மார்க்க அறிஞர்களே, கண்ணியத்திற்குரிய முஹல்லாவாசிகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, ஆலிம்களால் நிறைந்த உங்களது ஊரிலே சாதாரண ஒரு அடியானாகிய நான் பேசுவது எனக்கு மிகவும் ஒரு சங்கடமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், உங்களுடைய அன்பிற்காக, அழைப்பிற்காக தௌஹீதை பற்றிய சில முக்கியமான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள அல்லாஹு தஆலா எனக்கு உதவி செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ், இதைவிட சிறந்த ஒரு தலைப்பு, காரியம் இந்த உலகத்தில் அல்லாஹ் வைக்கவில்லை. பேசிக்கொண்டே இருக்கலாம், நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கலாம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே ஒரு சூறாவை குர்ஆனில் 1/3 சமமாக ஆக்கினான். அந்த குர்ஆனை நேசித்ததால் அல்லாஹ் ஒருவருக்கு சொர்க்கத்தை கொடுத்து விட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் இக்லாஸை பற்றி சொன்னார்கள். இன்னஹா லதஅதிலு சுலுஸல் குர்ஆன், குர்ஆனுடைய 1/3 இந்த சூரத்துல் இக்லாஸ் ஈடாகிறது, சமமாகிறது. காரணம் என்ன சகோதரர்களே? குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் அவன் ஒருவன்தான் வணங்க தகுதியானவன். அவன் ஒருவன்தான், அவனுடைய உள்ளமையில் அவன் ஒருவன்தான். வணக்க வழிபாடுகள் அதில் அவன் ஒருவன்தான். அவனுடைய அழகிய பெயர்கள், பண்புகள், அவன் ஒருவன்தான். குல் ஹுவல்லாஹு அஹத், அவனுக்கு இணை இல்லை, துணை இல்லை. அவனுக்கு தாய் இல்லை, தந்தை இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை. அல்லாஹு ஸமத், அல்லாஹு தஆலா பரிபூரணமானவன், நிறைவானவன். எந்த தேவையும் அவனுக்கு கிடையாது. எல்லாம் அல்லாஹ்வுடைய உதவியின் பக்கம், அல்லாஹ்வுடைய கருணையின் பக்கம் தேவை உள்ளவை. அல்லாஹ்விற்கு யாருடைய தேவையும் இல்லை. யா அய்யுஹன் நாஸ் அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ், ஓ உலக மக்களே, நீங்கள் எல்லாம் அல்லாஹ்விடம் தேவையாக கூடிய ஃபகீர், ஏழைகளாக, மிஸ்கீன்களாக, கையேந்தக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அல்லாஹ் அவன்தான் அல் கனி அல் ஹமீத், அவனுக்கு யாருடைய தேவையும் இல்லை. எந்த வானவருடைய தேவையும் அல்லாஹுக்கு இல்லை. ஜிப்ரீலுடைய தேவை அல்லாஹுக்கு இருக்கிறதா? அலைஹிஸ் ஸலாத்து வஸலாம். ஜிப்ரீலுக்குத்தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தேவை. அல்லாஹு தஆலா தன்னுடைய படைப்புகளில் எந்த ஒன்றின் பக்கமும் அவன் தேவையில்லாதவன், பரிசுத்தமானவன். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத்,
அவன் யாரையும் பெற்றெடுக்கவில்லை, யாருக்கும் அவன் பிறந்தவனும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக சமமாக ஈடாக யாரும் இல்லை, எதுவும் இல்லை. எல்லா மலக்குமார்களும் ஒன்று சேர்ந்தாலும், எல்லா மலக்குமார்களும் ஒன்று சேர்ந்தாலும், 7வது வானத்தில், 6வது வானத்தில், 5வது வானத்தில், 4வது வானத்தில், 3வது வானத்தில், 2வது வானத்தில், 1வது வானத்தில், வானத்திற்கு கீழே எல்லா வானவர்களும் ஒன்று சேர்ந்தாலும், எல்லா நபிமார்களும் ஒன்று சேர்ந்தாலும், அல்லாஹுடைய கண்ணியத்திற்கு முன்னால், அல்லாஹுடைய ஆற்றலுக்கு முன்னால் அவர்கள் ஒன்றுமே இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அன்பான சகோதரர்களே, தௌஹீத், அல்லாஹ் ஒருவனை அறிவது, அவனை மகத்துவப்படுத்துவது, அவனை பெருமைப்படுத்துவது, அவனை போற்றுவது, புகழ்வது, அவனை மட்டுமே வணங்குவது. அல்லாஹ்வுக்கு அவ்வளவு பிரியமான அமல், இதுக்கு சமமான அமல் எதுவுமே இல்லை. வகுலில் ஹம்துலில்லாஹ், வகுலில் ஹம்துலில்லாஹ் லம் யத்தகித் வலதா ولم يكن له شريك في الملك ولم يكن له ولي من الذل وكبره تكبيرا. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சொல்கிறான், நபியே உங்களுக்கு வேலை என்ன? நபியே உங்களுக்கு வேலை என்ன? அல்லாஹ்வுடைய புகழை பரப்பிக் கொண்டே இருங்கள். அல்லாஹ்வுடைய புகழை பரப்பிக் கொண்டே இருங்கள், சொல்லிக் கொண்டே இருங்கள். இன்றைக்கு ஏங்க இவ்வளவு தர்கா வந்துச்சு? இன்றைக்கு ஏன் மக்கள் மஸ்ஜிதை விட முஸ்லிம் என்று சொல்பவர்கள் தர்காக்களின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக ஆகிவிட்டார்கள் இல்லையா? ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் வந்து தொழுவதனுடைய தொழுகையின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை விட, அதிலே அவனுக்கு இருக்கக்கூடிய ஈடுபாட்டை விட, ஆசையை விட, தர்காவுக்கு சென்று போர்வை பொருத்துவது, அங்கே சென்று பூந்தி கொடுப்பது, அங்கே சென்று கையேந்துவது, தவாப் செய்வது, சுற்றுவது, அங்கே கட்டிப்பிடித்து அழுவது, அங்கே இருக்கக்கூடிய சுவர்களை தொட்டு தடவுவது, எல்லாம் அவனுக்கு எவ்வளவு பிரியமானதாக ஆகிவிட்டது, எவ்வளவு அவனுக்கு நம்பிக்கையாக ஆகிவிட்டது. அல்லாஹ்விடத்தில் என்னால் கேட்க முடியாது, நான் கேட்டாலும் அவன் கொடுக்க மாட்டான். அவுலியாவிடத்தில் கேட்டால் அவுலியா எனக்கு கண்டிப்பாக கொடுப்பார் என்ற நம்பிக்கை ஏன் வந்தது சகோதரர்களே? அவர்கள் எப்படி குற்றவாளிகளோ, தயவு செய்து நான் சொல்வதை கவனியுங்கள், அவர்கள் எப்படி இந்த குற்றத்தில் முழு குற்றவாளிகளோ, நாமும் குற்றவாளிகள் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்க கேட்கலாம், ஏன் நம்ம என்ன செஞ்சோம்? சகோதரர்களே, அவனுக்கு ரப்பை பற்றி, அல்லாஹுவை பற்றி, காலிக்கை பற்றி, அந்த அர் ரஹ்மான் அர் ரஹீமை பற்றி, அர் ரஸாக், யாருடைய வல்லமையை மக்களுக்கு எடுத்து சொல்லி அந்த அல்லாஹ்வின் பக்கம் அழையுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டானோ, அல்லாஹ்வை நாம் அவனுக்கு எடுத்து சொல்லவில்லையே. உன்னுடைய ரப்புடைய கருணையை எடுத்து சொன்னோமா? அவனுக்கு ரஹ்மானை பற்றி சொன்னோமா? ரஹீமை பற்றி சொன்னோமா? وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ, இந்த ஆயத்தை அவனுக்கு எடுத்து ஓதினோமா? உஜீபு தஅவத தாஇ இதா தஆன், அவனுக்கு எடுத்து சொன்னோமா? உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், அவனுக்கு எடுத்து சொன்னோமா? அம்ம யுஜீபுல் முல்தர்ர இதா தஆ, சிரமத்தில் இருப்பவன், இன்னலில் இருப்பவன், துன்பத்தில் இருப்பவன் அழைத்தால் அல்லாஹ்வை தவிர வேறு யார் பதில் கொடுக்க முடியும்? எடுத்து அவனுக்கு சொன்னோமா? இயம்சஸ்க அல்லாஹு பிதுர்ரின் ஃபலா காஷிஃப லஹு இல்லா ஹு வ இன் யுரிதுக பிகைரின் ஃபலா ராத்த லிஃபத்லி, உனக்கு சிரமத்தை கொடுத்தால் அல்லாஹ்வை தவிர யாரும் நீக்க முடியாது. உனக்கு அல்லாஹ் ரஹமத்தை கொடுத்தால் அவனுடைய ரஹமத்தை உன்னிடமிருந்து யாரும் தட்ட முடியாது. எடுத்து சொன்னோமா அவனுக்கு?
கேட்கிறது புரியுதா? கபர்வாதி தர்காவாதியும் ஷிர்க் பண்றான். நாம் எங்கே அவனை சந்தித்தோம் சொன்னோம்? சகோதரர்களே, குர்ஆனுடைய தாவா தொழுகையில் ஓதப்படுவதற்கா? குல் யா அய்யுஹல் காஃபிரூன் தொழுகையில் மட்டும் ஓதப்படுவதற்கா? வகுலில் ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் குர்ஆனை ஓதினார்கள். மக்களுடைய சமூகத்திற்கு மத்தியில் நின்று கொண்டு அந்த குர்ஆனை ஓதி தாவா கொடுத்தார்கள். ஹுவல்லதீ பஅஸ ஃபில் உம்மீன ரசூலன் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய வசனங்களை தொழுகையில் மட்டும் ஓதவில்லை, மக்களுடைய சபைகளிலே ஓதி அவர்களுக்கு தாவா கொடுத்தார்கள். சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய தௌஹீத் பேசப்படுவது குறைந்து விட்டது. எப்போது முஸ்லிம்களுக்கு மத்தியிலே தௌஹீத் பேசப்படுவது குறைந்ததோ ஷிர்க் சகஜமாகிவிட்டது. இவ்வளவு பெரிய இந்த ஷிர்க் இன்று எப்படி ஆகிவிட்டது? இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பிரிவாக, எப்படி இஸ்லாமிய மார்க்கத்தில் அவர்கள் ஒரு செக்டர், அவர்கள் ஒரு பிரிவு, ட்ரெடிஷனல், இதெல்லாம் அதாவது பண்டை காலமாக தொன்று தொட்டு வரக்கூடிய கலாச்சாரம் என்கிற அளவுக்கு சமாதி வழிபாடு, தர்கா வழிபாடுகள் அங்கீகரிக்கப்பட்டு விட்டன. அதற்காக அரசாங்கங்கள் சொத்துக்களை கொடுக்கின்றன, செல்வத்தை கொடுக்கின்றன, வசதிகளை செய்து கொடுக்கின்றன, சலுகைகளை கொடுக்கின்றன. அவர்கள் சமுதாயத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக ஆகிவிட்டார்கள். அவர்களை கண்டிப்பவர்கள் சமூக பயங்கரவாதிகளாக, சமூக எதிரிகளாக சித்தரிக்கப்படுகிறார்கள். இந்தியாவிலே தொடர்ந்து பத்திரிகைகளை பார்ப்பவர்களுக்கு தெரியும், என்ன செய்தி வருகிறது தெரியுமா? பத்திரிகையினுடைய உள் செய்தி அல்ல, தலையங்கத்திலே வருகிறது. இங்கே வருகிறது, பெரிய பெரிய மிகப்பெரிய பிரபலமான பத்திரிகைகளின் தலையங்க செய்தி, முன்பக்க செய்தியிலே வருகிறது, இந்தியாவுக்கு தேவை சூஃபிச இஸ்லாம், இந்தியாவுக்கு தேவை தர்கா ட்ரெடிஷனல் இஸ்லாம், அதை எதிர்க்கக்கூடிய வஹாபிச இஸ்லாம் எங்களுக்கு வேண்டாம். இதுல வஹாபிச இஸ்லாம் என்பதுல தேவபந்துகாரங்களையும் கொண்டு வந்துடுறாங்க. கபரை எதிர்க்கக்கூடிய, கபர் வழிபாடை தவறு என்று சொல்லக்கூடிய எல்லோரையும், இவர்கள் எல்லாம் ஃபண்டமெண்டலிஸ்ட், இவர்கள் எல்லாம் அடிப்படைவாதிகள். சகோதரர்களே, இந்த அளவுக்கு நிலைமை மாறியதற்கு நாமும் காரணம் என்பதை மறந்து விடாதீர்கள். அவர்கள் எப்படி அதிகாரம் உள்ளவர்களை சந்தித்து தங்களுடைய அந்த குஃப்ரான ஷிர்கான சடங்குகளுக்கு அழைத்து அவர்களை அங்கே முன்னிலைப்படுத்துகின்றார்களோ, மஸ்ஜிதுடைய நிகழ்ச்சிகளிலே, தௌஹீதுடைய நிகழ்ச்சிகளிலே நாம் அழைத்து வர வேண்டும். நம்முடைய தாவா இஸ்லாம் என்றால் என்ன என்பதை அவர்களுக்கு சொல்ல வேண்டும், எடுத்து சொல்ல வேண்டும். அன்னாசு அஅதாஉ லிமா ஜஹிலு, மக்கள் எப்படிப்பட்டவர்கள்? எது அவர்களுக்கு தெரியவில்லையோ அதற்கு அவர்கள் எதிரிகளாக ஆகிவிடுவார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிகப்பெரிய முதல் பணி என்ன? அல்லாஹுவை பற்றி அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். வகுலில் ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய புகழை மக்களுக்கு மத்தியிலே பாடிக்கொண்டே இருங்கள், சொல்லிக்கொண்டே இருங்கள். லம் யத்தஹிது வலதா, அவன் யாரையும் தனக்கு குழந்தையாக எடுக்கவில்லை. வலம் யகுல் லஹு ஷரீகுன் ஃபில் முல்க், அவனுக்கு ஆட்சி அதிகாரத்திலே யாரும் கூட்டாளி இல்லை. உலகத்தில் உள்ள எல்லா அவுலியாவும் சேர்ந்து உனக்கு குழந்தையை கொடுக்க நாடினால் அவர்களால் கொடுக்க முடியாது. குழந்தையை கொடுப்பவன் அல்லாஹ். அவனுக்கு வசனத்தை ஓதி காட்ட வேண்டும். ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விடத்திலே குழந்தையை கேட்டார்கள். ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா இன்னக ஸமீஉத் துஆ. இப்ராஹிம் நபி கலீலுல்லாஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விடத்திலே குழந்தையை கேட்டார்கள். யாரிடத்திலே? ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் நல்லவர்களில் இருந்து ஒரு சாலிஹான குழந்தையை எனக்கு கொடு. அவனுக்கு சொல்ல வேண்டும்.
உனக்கு நோயா? உனக்கு என்ன விதமான உடல் கோளாறுகள் பிரச்சனை? இதோ அய்யூப் நபியை பார், இதோ அய்யூப் நபியை பார் அலைஹி ஸலாத்து வஸலாம். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், வன்னி மஸ்ஸனிய துர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். யா அல்லாஹ், எனக்கு சிரமம் ஏற்பட்டது, நோய் ஏற்பட்டு விட்டது, கருணையாளர்களுக்கெல்லாம் மகா கருணையாளனே, என்னை நீ குணப்படுத்துவாயாக. தன்னுடைய மூதாதைகள் நபிமார்களிடத்திலே அவர்கள் சுகத்தை கேட்கவில்லை, ஆஃபியத்தை கேட்கவில்லை. யாரிடத்திலே கேட்டார்கள்? அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். உனக்கு சிரமமா, சிக்கலா, பிரச்சனையா, நெருக்கடியா, எங்கே நீ மாட்டிக்கொண்டாய்? அல்லாஹுவை நினை. வதன்னூனி இذ ذهب مغاضبا வதன்னூனி இذ ذهب مغاضبا. நபியே, அந்த நூனுடையவரை நினைத்து பாருங்கள், அவர் கோபித்துக் கொண்டு சென்றார். وظن أن لن نقدر عليه, அவரை நாம் பிடிக்க மாட்டோம், தண்டிக்க மாட்டோம் என்று நினைத்துக் கொண்டார். فنادى في الظلمات, இருள்களிலே அவர் அழைத்தார், அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். முஸ்லிம் தான் அவன், அறியாமல் இருக்கிறான், ஷிர்கிலே விழுந்து விட்டான், அல்லாஹ் அல்லாதவர்களை நம்பி விட்டான். அவனுக்கு அப்படி புகட்டப்பட்டு விட்டது. மீண்டும் மீண்டும் சந்தித்து அவனுக்கு சொல்லப்பட்டதால் சிரம நேரத்திலே அல்லாஹுவை நோக்கி ஓடி வருவதற்கு பதிலாக எங்கே ஓடுகிறான்? ஒரு தர்காவுக்கு ஓடுகிறான். இந்த தர்காவாசிகளை பாருங்க சகோதரர்களே, அல்லாஹுவை தவிர யார் எதை நம்பினாலும் சரி, அல்லாஹுவை தவிர யார் எதை நம்பினாலும் சரி, அது சிலையா இருக்கட்டும், சிலுவையா இருக்கட்டும், தர்காவா இருக்கட்டும், அவங்க ஒரு பாயிண்ட்ல நிக்கவே மாட்டாங்க. அல்லாஹுவை நம்பியவன் மட்டும்தான் ஒரே பாயிண்ட்ல நிற்பான். அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தஹு வமன் யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹு. அல்லாஹ்வின் மீது நாம் நம்பிக்கை வைத்து விட்டால் நமக்கு அல்லாஹ் போதுமானவன். அவ்வளவுதான், திருப்தி ஆயிடுச்சு. வேற எங்கேயும் போ தேவையில்லை. 2 ரக்காத்து தொழுது தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹ் அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வ வஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக் வ ஃபவ்வல்து அம்ரி இலைக். அல்லாஹ்வே, எனது காரியத்தை உன்னிடத்திலே ஒப்படைத்து விட்டேன். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது சுப்ஹானல்லாஹ், அந்த உள்ளத்தில் ஏற்படக்கூடிய சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, ஒரு முஃமின் முவஹிதுக்கு ஏற்படும். அல்லாஹ்வை நம்பாத முஷ்ரிக்குகளை பொறுத்தவரை وَإِذَا ذُكِرَ الَّذِينَ مِن دُونِهِ إِذَا هُمْ يَسْتَبْشِرُونَ, அல்லாஹ்வை பற்றி சொல்லப்பட்டால் அப்படியே சுருங்கி விடுவார்கள். மற்றவர்களை பற்றி சொல்லப்பட்டால் அப்படியே மகிழ்ச்சி அடைவார்கள். மூமின் யார்? அல்லாஹ்வை பற்றி சொல்லப்பட்டால் மகிழ்ச்சி அடைவான். அல்லாஹ் அல்லாத யாரையும் அவன் நினைவு கூற மாட்டான். இந்த தர்கா வழிபாடு செய்றவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லாம் புரிஞ்சுக்கங்க, இந்த சிலை வணக்கம், சிலுவை வணக்கம், இந்த தர்கா வழிபாடு, இதெல்லாம் மக்கள் ஏன் செய்கிறார்கள், எதற்காக செய்கிறார்கள் என்றால், எதுக்கு? எல்லாம் துட்டு, காசு, மால், பைசா, அவ்வளவுதான். அவனுக்கு தேவை என்ன? காசு. நீங்க ஒரு சிலை வணங்கிட்ட, நீங்க தாவால போனா தெரியும், சிலை வணங்கிட்ட அவன் போய் அந்த சிலைக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் நின்னாலும் சுத்துவான், அப்படியே பம்பரமா சுத்துவான், படியில உருளுவான், மண்டையில தேங்காவை உடைச்சுப்பான், என்னென்னமோ செஞ்சுட்டு வருவான். இதெல்லாம் ஏண்டா செஞ்சேன்னு கேளுங்களேன். என் கடையில வியாபாரம் நல்லா நடக்கணும், என் கடையில சுத்தி சுத்தி துன்யால தான் வந்து நிற்பான். சுத்தி சுத்தி அவனுக்கு தேவை என்ன? எனக்கு நல்ல காலம் பிறக்கணும். போய் மொட்டை அடிச்சுட்டு வருவான். என்னப்பா மொட்டை? அப்படியே எல்லாத்தையும் இறக்கிட்டு எனக்கு நல்ல காலம் பிறக்கிறதுக்கு வேண்டிட்டு வந்துட்டேங்க. நல்ல காலம் என்ன? காசு வரணும், பணம் வரணும். நீங்க தர்காவுக்கு போறவங்களை பாருங்க, இதே தான் சொல்லுவாங்க. அப்ப அதனால இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொன்னா, ஒரு இடத்துக்கு போவான், போயிட்டே இருப்பான். ஒருத்தர் அங்க ஒருத்தர் இதை விட பவர்ஃபுல்லா இருக்காருன்னா இதை விட்டு அங்க போயிடுவான். புரியுதா இல்லையா உங்களுக்கு? எப்படி சிலை வணங்கிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு
கோயில்ல அப்படியே கிடப்பான். காரியம் நடக்கல, ஒருத்தர் வந்து அங்க போ, எல்லாம் உனக்கு சீக்கிரம் நடக்கும்னு சொன்னா அப்படியே இதை விட்டுட்டு அங்க போயிடுவாங்க. சகோதரர்களே, இந்த தர்கா வழிபாடு செய்பவர்கள் கோயில்களிலே சென்று சிலை வழிபாடு செய்பவர்களை விட கொஞ்சமும் ஷிர்கில் குறைவானவர்கள் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த நம்பிக்கையை சிலைகளின் மீது சிலை வணங்கிகள் வைக்கிறார்களோ அதே நம்பிக்கையைத்தான் தர்காக்களிலே சென்று வழிபாடு செய்பவர்களும் வைக்கிறார்கள். ஒன்று என்ன, அவுலியாவே எங்களுக்கு எல்லாத்தையும் அல்லாஹ்ட்ட வாங்கி கொடுத்துருவாரு, நாங்க அல்லாஹ்வுக்கு எதுவுமே செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி இல்லைன்னா அல்லாஹ்ட்ட நாங்க கேட்கறதெல்லாம் அவுலியாட்ட சொல்லுவோம், அவுலியா அல்லாஹ்ட்ட இருந்து வாங்கி கொடுப்பார். ஒரு சிலை வணங்கி எப்படி நம்பிக்கையில் இருப்பானோ அதே நம்பிக்கை தான். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இப்படிப்பட்ட நம்பிக்கை முஸ்லிம்களிடத்திலே வந்து விட்டது. லா இலாஹ இல்லல்லாஹுடைய பொருளை தெரியாததால், அல்லாஹ் என்றால் யார் என்று தெரியாததால். அதற்கு காரணம் என்ன? தௌஹீத் பேசப்படுவது எதற்கு நமக்கு தேவை? தௌஹீத் எப்படி? நம்ம தான் கரெக்டா இருக்கிறோமே, நமக்கு எதுக்கு தௌஹீத்? இல்லை சகோதரர்களே, இந்த தலைப்பு, இந்த செய்தி நினைவூட்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், பேசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நபிமார்களுக்கு இந்த தகவல், இந்த செய்தி தேவை. நபிமார்களின் பிள்ளைகளுக்கு நபிமார்கள் செய்த அட்வைஸ். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விடத்தில் எப்படி துஆ கேக்குறாங்க? வஜ்னுபுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பயந்தாங்க. யா அல்லாஹ், என்னையும் என் பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதிலிருந்து தூரமாக்கி வை, பாதுகாத்து வை. ஓடி வந்துரும். இந்த ஷிர்க் இருக்குதே, ஷைத்தானுக்கு வேலை என்னன்னு சொன்னா ஷிர்க்ல தள்ளுறதுதான் அவனுக்கு முக்கியமான வேலை. அவனுடைய மெயின் சேலஞ்ச் என்ன? ஷிர்க்ல தள்ளுறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன் இந்த ஷிர்க் எப்படிப்பட்ட செயலு? உலகத்தில் அல்லாஹு தஆலா சுப்ஹானல்லாஹ் ரஹ்மான் ரஹீம், ரொம்ப கருணை உள்ளவன், ரொம்ப விசாலமானவன், மன்னிப்பின் வாசல்களை திறந்து வைப்பவன். அந்த அல்லாஹ்வுக்கு உலகத்துல கோபமான, பிடிக்காத, மிக மோசமான, அக்கிரமமான ஒரு கெட்ட செயல் இருக்கிறது என்றால் அது முதல்ல ஷிர்க் தான். அல்லாஹ் பாதுகாக்கணும். பயம் வரும். ஷிர்க், இணை வைத்தல், அல்லாஹ் அல்லாதவரை வணங்குதல், அல்லாஹுவின் மீது வைக்கப்படும் நம்பிக்கையை அல்லாஹ் அல்லாதவரின் மீது வைத்தல். இந்த வார்த்தையை கேட்டாலே நடுங்கணும், பயப்படணும். பயங்கரமானது இது, சாதாரணமானதல்ல. ஒரு ஹதீஸ்ல பாருங்க, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஈமானுடைய பாடத்தில் இந்த ஹதீஸை கொண்டு வருவாங்க. நம்ம அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு நம்ம எப்படின்னு சொன்னா, இருக்கோம் முஸ்லிமா, எப்படி இருக்கோம் முஸ்லிமா, நோயாளி முஸ்லிம். எப்படி? மனிதர்கள் ரெண்டு பேர் இருப்பாங்கல்ல, ஒருத்தர் யாரு ஆரோக்கியமானவர், இன்னொருத்தர் யாரு நோயாளி. அந்த மாதிரி நோயாளி முஸ்லிமா இருக்கும். நோயில பலவிதம் இருக்கு. நோயில சிலருக்கு ஹார்ட் பேஷண்ட், சிலர் சுகர் பேஷண்ட், சில பேருக்கு பிபி பேஷண்ட், சிலருக்கு உடம்புல உணர்வே இருக்காது, உடம்புல டச் பண்ண உணர்வே இருக்காது, எதுவுமே அவருக்கு வந்து ஃபீலிங்கே இருக்காது. இது ஒரு நோய். அந்த மாதிரி தான் நம்ம. ஒரு கோயிலை கடந்து போறோம், ஒண்ணுமே இல்லை, போயிட்டே இருக்கும். அதை பார்க்கும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். உள்ளத்துல சொல்றோமா? இந்த மக்கள் இப்படி சிலைகளை வணங்குறாங்களே அப்படின்னு உள்ளத்தாலையாவது வெறுக்கிறோமா? மன் ரஆ மின்கும் முன்கரன் فليغيره بيده فإن لم يستطع فبلسانه فإن لم يستطع فبقلبه وذلك أضعف الإيمان. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, இது எதுக்கு மட்டுமா? ஒருத்தன் வந்து சிகரெட் குடிச்சா அதை தடுக்கிறதுக்கு மட்டுமா? இது முன்கர்ல பெரிய முன்கர் எது? முன்கர்ல பெரிய முன்கர் எது? எதுங்க முன்கர்ல பெரிய முன்கர் எது? முன்கர்னா தீமை, கெட்ட செயல். அதுல
எது முக்கியமான பெரிய கெட்ட செயல்? எந்த கெட்ட செயலை அழிப்பதற்காக, இல்லாமல் ஆக்குவதற்காக அல்லாஹ் நபிமார்களை இறக்கினான். அவர்களில் பலர் படுகொலை செய்யப்பட்டார்கள். வேதங்களை இறக்கினான். எதற்காக? நபிமார்களின் தோழர்கள் ஊர்களில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள். ஏன் நபிமார்களின் தோழர்கள் கொல்லப்பட்டார்கள்? எதற்காக? فالذين آمنوا وهاجروا وأخرجوا من ديارهم وأموالهم. ஏன்? எதற்காக? இந்த ஷிர்க்கை எதிர்த்ததற்காக. எதற்காக? ஷிர்க்கை எதிர்த்ததற்காக. தஃப்சீர் தபரிய படிங்க. எங்கெல்லாம் வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைரி வ யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர் குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸி தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர். எங்கெல்லாம் இப்படி வசனம் வருதோ, மஅரூஃப் என்றால் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், தௌஹீத். தௌஹீதை மக்களுக்கு ஏவுவார்கள் முஸ்லிம்கள். முன்கரில் இருந்து உம்மத்தை தடுப்பார்கள். முன்கர் என்றால் ஷிர்க், இணை வைத்தல் இருந்து தடுப்பார்கள். விட்டோம், நம்ம வெளியிலையும் விட்டுட்டோம், உள்ளாரையும் விட்டுட்டோம். ஷிர்க் பரவி போச்சு. மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய கூட்டத்தை விட வியாழக்கிழமைகளில் தர்காக்கு செல்லக்கூடிய கூட்டம் அதிகமாகிவிட்டது. இல்லையா? இல்லையா? மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய கூட்டத்தை விட வியாழக்கிழமை இங்கே எப்படின்னு தெரியல. மாஷா அல்லாஹ், உலமாக்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. ரொம்ப நான் சொல்றது பொதுவானதை சொல்றேன். யாரும் என்ற கேட்டுறாதீங்க. என்ன எங்க ஊர்ல இல்லையா அலிம்சா, நீ என்ன அலிம்சா வந்து சொல்லிட்டு இருக்கேன். நான் மெட்ராஸில் உள்ள நிலைமை உதாரணத்துக்கு சொல்றேன். மவுண்ட் ரோடு பார்த்துருக்கீங்களா? எக்மோர் பார்த்துருக்கீங்களா? கோவளம் பார்த்துருக்கிறீங்களா? நாகூர்ல பார்த்துருக்கிறீங்களா? ஜும்மாவுக்கு வரக்கூடிய கூட்டத்தை விட அவ்வளவு கூட்டம், ஆண்கள் பெண்கள் அப்படி அலை மோதுவார்கள். பார்க்கணுமே பக்தியை. பள்ளிவாசலுக்கு வரும்போது கூட அந்த பக்தி இருக்காது. அப்படியே சாதாரணமா வருவான், தூங்கிக்கிட்டே வருவான், சோம்பேறியா வருவான். அந்த தர்காவுக்கு போகும்பொழுது அப்படியே கையை இப்படி கட்டிக்கிட்டு குனிஞ்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு அப்படியே அதையும் கொடுத்துட்டு, அப்புறம் மயில் விளக்கு மாறல 4 அடியை வேற வாங்கிக்கிட்டு, அப்புறம் காசையும் கொடுத்துட்டு அப்படியே ரிவேர்ஸ் கீர் போட்டு வந்துகிட்டு இருப்பான். எப்படி? அவுலியா வந்து முதுகை திருப்பிக்கிட்டு வரக்கூடாதான், ரிவேர்ஸ் கீர் போட்டு அப்படியே பின்னாடியே பேக்லயே வந்துக்கிட்டு. சில பேர் இதுல வேற அவுலியாவுக்கு டாட்டா வேற காட்டிட்டு வருவாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை விட படைப்புகளுடைய மகத்துவம், இறந்து போனவர்களுடைய மகத்துவம், அல்லாஹ்வின் அடியார்களுடைய மகத்துவம் அவர்களுடைய உள்ளத்திலே குடிகொண்டு விட்டதற்கு காரணம் என்ன? பொய்யான கராமத்துகளை சொல்லி 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 அவர்கள் மூளை சலவை செய்யப்பட்டார்கள். எப்படிங்க? பொய்யான கராமத். வந்தாரு ஒருத்தர், குழந்தை வேணாரு, குழந்தை கிடைச்சிருச்சு. ஒருத்தருக்கு வெளிநாட்டுக்கு புள்ள ரொம்ப நாளா போகாம இருந்தா கஷ்டம் எல்லாம். அதுக்குன்னு அங்க பஜார்ல கடை தெருவில் இருப்பாங்க புரோக்கர்ஸ். யாருங்க? தர்காவை சுத்தி புரோக்கர்ஸ். அவங்களுக்கு வேலை என்ன? இந்த மாதிரி கதையை சொல்லி சொல்லி வர்றவங்களுக்கு நம்பிக்கையை உண்டாக்குறது. அல்லாஹ்வின் அடியார்களே, ஹக்குடைய தாவத் நடக்கவில்லை என்றால் பாத்தில் ஓங்கும். ஹக்குடைய தாவத் நடக்கவில்லை என்றால் என்ன ஆகும்? பாத்தில் ஓங்கும். பாத்தில அழிக்கிறதுக்கு ஒரே வழி ஹக்குடைய தாவத்தை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும், ஓங்க உரைத்து கொண்டே இருக்க வேண்டும். وقل الحمد لله لم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك ولم يكن له ولي من الذل وكبره تكبيرا. நமக்கு அந்த நோய் சொன்னாலே திரும்ப அந்த இடத்துக்கு வாங்க, உணர்வு இல்லாம போய்கிட்டே இருக்கும். எப்படி ஆகி போச்சு? முஸ்லீம் அனுப்புறான் ஹாப்பி தீபாவளி, முஸ்லீம் அனுப்புறான் ஹாப்பி கிறிஸ்மஸ். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கடைகள்ல அலங்காரம் வைக்கிறாங்க. வியாபாரம் செய், ஹலாலான பொருளா இருந்தா வியாபாரம் செய். அல்லாஹு தஆலா எந்த ஒரு சொல்லால் தகாது ஸமாவாத்து யதஃபத்தர்ன் وتنشق الأرض وتخر الجبال هدا أن دعوا للرحمن ولدا. அல்லாஹ்வுக்கு குழந்தை இருக்கிறது என்று அந்த நஸ்ரானிகள் சொல்ல சொல்ல வானங்கள் நடுங்குகின்றன, வானங்கள் வெடித்து சிதறிவிட நெருங்குகின்றன, பூமி வெடித்து பிளந்து விட நெருங்கிவிட்டன, மலைகள் அப்படியே நடுநடுங்கி சுக்குநூறாக ஆக நெருங்கிவிட்டன. தகாது ஸமாவாத்து யதஃபத்தர்ன் வதன்ஷக்குல் அர்து வதகிர்ருல் ஜிபாலு ஹத்தா அன் தஅவு லிர்ரஹ்மானி வலதா. இங்க முஸ்லிம் சொல்லிட்டு இருக்கான் ஹாப்பி கிறிஸ்மஸ்.
கடந்து போயிட்டு இருக்கான் சாதாரணமா. ஒரு சிலையை பார்த்தால் ஒரு மூமினுக்கு பயம் வர வேண்டும். யா அல்லாஹ், இந்த ஷிர்கிலே என்னை சோதித்து விடாதே. யா அல்லாஹ், இதிலே சிக்கியவனை நான் எப்படி மீட்டெடுப்பது? அந்த கவலை வருதா நமக்கு? போயிட்டே இருக்கும். ஏன்? நம்ம எல்லாம் நோயாளி, முஸ்லீம் ஆனா நோயாளி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாசுன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான். 3 சிஃபத் இருந்தாதாங்க ஈமானுடைய சுவை கிடைக்கும். இன்னைக்கு நம்ம தொழுக உப்பு போடாத சோறு மாதிரி. எப்படி இருக்கு? உப்பு போடாத சோறு தெரியுமா? டேஸ்ட் இருக்குமா? அதுல ஒண்ணு இருக்கு. தக்பீர் கட்டினா சலாம் கொடுத்தோம், ஷேக் ஓதுனாங்க. என்ன அழகான ஆயத்து, சுப்ஹானல்லாஹ். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலுன். அப்படியே ஆகிரத்தை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய சிஃபத்தை சொல்லி, அந்த அல்லாஹுவை நாம் பார்க்கவில்லை என்றாலும் கண்ணால் பார்ப்பதை போல அல்லாஹுவை வர்ணிக்கக்கூடிய வசனங்கள். ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லாஹு அல் மலிக் அல் குத்தூஸ் அஸ்ஸலாம் அல் முஃமின் அல் முஹைமின் அல் அஸீஸ் அல் ஜப்பார் அல் முத்தகப்பிர். ஹுவல்லாஹு அல்லதி ஹுவல்லாஹு அல் காலிக் அல் பாரி அல் முஸவ்விர் லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. அல்லாஹு அக்பர். எப்பேற்பட்ட வசனங்கள்! நடுங்கி இருக்க வேண்டாமா உள்ளம்? அழுது இருக்க வேண்டாமா கண்கள்? திடுக்குற்று இருக்க வேண்டாமா உடல்கள் எல்லாம்? எல்லாம் கேட்ட வசனம் போயிட்டே இருக்கும். இப்படி ஏன்? சொரணம் இல்லை. என்ன இல்லை? சொல்லுவாங்கல்ல, சூடு சொரணெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு. நல்லா பாதுகாக்கணும். அப்படியே கேட்டு கேட்டு புளிச்சு போயிட்டு அல்லாஹ் இருக்க முடியுமா ஒரு மூமினால? சொன்னார்கள், ஏன் நமக்கு ஏன் அது இல்லை? ஸலாசுன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான். 3 இருந்தாதான் ஈமானுடைய ருசியே கிடைக்கும். செய்யற இபாதத்தினுடைய ருசி கிடைக்கும். இப்ப சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர்னு உட்கார்ந்து திக்ர் செய்யறதுக்கு மனசு வருதா? அப்படியே திக்ர் செஞ்சாலும் அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு உள்ளங்கள் நிம்மதி அடையும் என்று அல்லாஹ் சொல்கிறானே. வல்லதீன ஆமனு தத்மைனு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். மூமின்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு நிம்மதி அடையும் என்று அல்லாஹ் சொல்கிறானே. கத் அஃப்லஹல் முஃமினூன் الذين هم في صلاتهم خاشعون ان الصلاه تنهى عن الفحشاء والمنكر. ஒண்ணுமே வர மாட்டேங்குது. قد افلح من تزكى. ஜகாத் கொடுக்கும்போது டேஸ்ட் வரல, தொழுகும்போது டேஸ்ட் வரல, திக்ர் ஓதும்போது டேஸ்ட் வரல, குர்ஆன் ஓதும்போது டேஸ்ட் வரல. ஏன் நம்ம எப்படி ஆயிட்டோம்? முஸ்லிமான் லேக்கின் பீமார் முஸ்லிமான். எப்படி? பீமார். முஸ்லிமுன் மரீதுன், முஸ்லிமுன் மரீதுன். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 விஷயம் இருந்தாதாங்க உங்களுக்கு ஈமான்னா என்ன, இபாதத்துனா என்ன, அதனுடைய டேஸ்ட் தெரியும். மன் கான அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. எங்க நமக்கலாம்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அல்லாத அனைவரையும் விட நேசமுள்ளவர்களாக, பிரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சொல்ல முடியுமா இன்னைக்கு நம்ம? நான் என் மனைவியை விட, என் பிள்ளைகளை விட, என் வியாபாரத்தை விட, என் தந்தையை விட, என்னுடைய சொத்து சுகத்தை விட, எனது உயிரை விட நான் அல்லாஹுவை நேசிக்கிறேன், அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கிறேன். இவர்களுக்கு முன்னால் இந்த உலகம் எனக்கு ஒரு பொருட்டல்ல. இவர்களின் அன்புக்காக என் மனைவியை இழக்க தயார், என் பிள்ளைகளை இழக்க தயார், என்னுடைய வியாபாரத்தை, தொழிலை, சொத்தை அனைத்தையும் இழக்க தயார். சொல்ல முடியுமா நம்மளால? அந்த தகுதியில் இருக்கிறோமா நம்ம? 10 பைசா ஹராமான வியாபாரத்தை விட முடியலையே. 10 பைசா எக்ஸ்ட்ரா லாபம் கிடைச்சா போய் பேசிடுறோமே. 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைச்சா மொத்தமா ஏமாத்து வேலையே பண்ணிடுறோமே. சொல்ல முடியுமா? தொழுகையின் மேல என்ன ஆசை இருக்கு? அல்லாஹ் சொல்ற மாதிரி தொழுகைக்கு வர்றோமா? முனாஃபிக் மாதிரி தொழுகைக்கு வர்றோம். وَإِذَا قَامُوا إِلَى الصَّلَاةِ قَامُوا كُسَالَى يُرَاءُونَ النَّاسَ وَلَا يَذْكُرُونَ اللَّهَ إِلَّا قَلِيلًا. ஜகாத் கொடுக்கும்போது وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا إِنَّا نُطْعِمُكُمْ لِوَجْهِ اللَّهِ لَا نُرِيدُ مِنكُمْ جَزَاءً وَلَا شُكُورًا. இந்த சிஃபத்துல ஜகாத் கொடுக்குறோமா, சதக்கா கொடுக்குறோமா? என்ன பெருமையில கொடுக்குறோம் தர்மம். எப்படி? என்னமோ அவன் பொழைச்சு போற மாதிரி.
அடே முட்டா பேல, ஜக்காத்து கொடுத்தா சதக்கா கொடுத்தா நீ பொழைச்சுப்படா. ஜக்காத்து கொடுத்தா சதக்கா கொடுத்தா நீ பொழப்ப. நீ கொடுக்கலனா இன்னொருத்தனை கொடுக்க வைப்ப அல்லாஹ் அவனுக்கு. நீ என்ன பெருசா கிழிச்சிட போற? ஜக்காத்து கொடுத்தா நீ பொழைச்சுப்ப நரகத்திலிருந்து, நீ பொழைச்சுப்ப அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து, உனக்கு கிடைக்கும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு. கொடுக்குறோமா? சஹாபாக்கள் கொடுத்த மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான்ல, وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا. கொடுக்குறோமா? அவங்க எப்படி கொடுத்தாங்க? وَمَا لِأَحَدٍ عِندَهُ مِنْ نِعْمَةٍ تُجْزَى إِلَّا ابْتِغَاءَ وَجْهِ رَبِّهِ الْأَعْلَى. அல்லாஹ்வுடைய முகத்துக்காகத்தான் நான் எதையும் கொடுப்பேன். யார் எனக்கு போர்டு வேணாம், பேர் வேணாம், பலகை வேணாம், என் பேரே எழுதாதீங்க, கொடுப்போமா? 10,000 ரூபாய் கொடுத்துட்டா பில்லு வாங்காம போயிடுவோமா? 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டா பள்ளிவாசல்ல மெம்பர்ஷிப் கேட்போம். பள்ளிவாசல்ல மெம்பர்ஷிப் கேட்போம். 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டா பரம்பரை பள்ளிவாசலுடைய முத்தவள்ளி, அதுக்கு என்ன சொல்றது, செக்ரட்டரி கமிட்டியில ஒரு ஆளா என் பேரை போடுங்கன்றோம். எதங்க நம்ம உருப்படியா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சொல்லுங்க? எதுல நம்முடைய ஈமான் இக்லாஸ் இருக்கிறது? எதை வச்சு எனக்கு அல்லாஹ் தான் பிடிக்குங்க, எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பிடிக்கும், இந்த 2 பேரை தவிர பாக்கி எல்லாம் பின்னாடி தாங்க. குல் இன் கான அபாவுக்கும் வ அப்னாவுக்கும் வ இக்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா வ மசாகின் தர்தௌனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி ஃபதரப்பஸு ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரி. சொல்ல முடியுமா? எனக்கு என் பொண்டாட்டியை விட அல்லாஹ் தான் பிடிக்கும், எனக்கு எங்க அத்தாவை விட அல்லாஹ் தான் பிடிக்கும், எனக்கு எங்க அம்மாவை விட அல்லாஹ் தான் பிடிக்கும், எனக்கு என் பிள்ளைகளை விட அல்லாஹ் தான் பிடிக்கும், எனக்கு என் குடும்பத்தை விட அல்லாஹ் தான் பிடிக்கும், எனக்கு என்னுடைய சொத்து, நான் சேர்த்து வச்சிருக்க சொத்தை விட எனக்கு அல்லாஹ் தான் பிடிக்கும், எனக்கு நான் செய்யற வியாபாரத்தை விட அல்லாஹ் தான் எனக்கு பெருசு, நான் கட்டி இருக்கிற வீட்டை விட எனக்கு அல்லாஹ் தான் பெருசு, அல்லாஹ்வுடைய ரசூல் தான் பெருசு, அல்லாஹ்வுடைய தீனுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கணும், அல்லாஹ்வுடைய தீனுக்காக என் உயிர் போணும், அதுதான் எனக்கு பெருசு. சொல்ல முடியுமா? ஓடி போய் ஒளிஞ்சுப்போம். ஒரு பள்ளிவாசக்காரங்க ஒரு தடவை வந்து சந்தா கேட்டு 2வது தடவை வந்து கேட்டா கதவை பூட்டிட்டு இல்லைன்னு சொல்லிடுவோம். புரியுதா இல்லையா? இதுக்கே இந்த நிலைமைனா உயிரை கேட்டா என்ன செய்வோம்? நாங்க முஸ்லீமே இல்லைன்னு சொல்லிடுவோம். உயிரை கேட்டா எங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிடுவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். எதை நம்ம செய்யறோம் அல்லாஹ்வுக்காக? எதை வச்சு என்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அன்பு இருக்குங்கிறத நம்ம வந்து சவால் விட முடியும் சொல்லுங்க? தவக்கு முதபதபீன ஹவுலா இலா இலா ஹவுலா வலா இலா ஹவுலா முதபதபீன பைன தாலிக லா இலா ஹவுலா வலா இலா ஹவுலா. இந்த பக்கமா அந்த பக்கமா, காசு கிடைச்சா அந்த பக்கம். யபிஉ தீனஹு பிஅரதி மினத் துன்யா. بادروا بالأعمال قبل أن تكون فتن كقطع الليل المظلم يصبح الرجل فيها مؤمنا ويمسي كافرا. ஒரு காலம் வரும், காலையில மூமினா இருப்பான், சாயந்தரத்துல காஃபிரா போயிடுவான். சாயந்தரத்துல மூமினா இருந்தவன் காலையில காஃபிரா போயிடுவான். அல்லாஹு அக்பர். பயந்துட்டாங்க சஹாபாக்கள். யா ரசூலல்லாஹ் என்ன சொன்னாங்க? யபீஉ தீனஹு பிஅரதின் மினத் துன்யா. அற்ப துன்யாவுக்காக தீனை விட்டு விடுவான். அற்ப துன்யாவுக்காக தீனை விட்டு விடுவான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. முதல்ல துன்யா, அப்புறம் தீன். பார்க்கலாம். இந்த தீனு துன்யாவுக்கு டிஸ்டர்ப் செய்யாத வரைக்கும் எங்களுக்கு வேணுங்க. டுடே முசல்மான், இன்றைக்கு முசல்மான் எப்படி? தீன் வேணும், ஆனா எது வரைக்கும்? அந்த தீன்னால துன்யாவுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. துன்யாவுக்கு டிஸ்டர்ப் ஆனா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். தீன் அப்படியே கழட்டி விட்டு சைலண்டா வந்துடும். எப்படிங்க நமக்கு ஈமானுடைய டேஸ்ட் கிடைக்கும்? எப்படி கிடைக்கும் டேஸ்ட்? எப்படி தீனுக்காக மௌத்தாவறத சொல்லுவோம்? கல்லா வரப்பில் காபத்தி ஃபுஸ்து. அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்படும் பொழுது இந்த வார்த்தை வருமா நமக்கு? அல்லாஹ் காபாவின் இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்று சொல்லி மௌத்தா போக முடியுமா நம்மளால? ஐயோ போச்சே, துன்யா போச்சே, கொன்னுட்டானே, நாசமா போயிட்டானே, என் பொண்டாட்டியை விட்டுட்டு போறேனே, பிள்ளைய விட்டுட்டு போறேன்னு தானே கதறுவோம் நம்ம. சொல்லுங்க. அல்லாஹ் அக்பர்.
அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ அய்யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. மொத்தமா கிடையாது, இது டோட்டலி ஜீரோ. இதுல சொல்லப்பட்ட மூணுமே நான் என்ன சொல்றேன் உங்களை சொல்லல, பொதுவா சொல்லிட்டு இருக்கேன். டோட்டலி ஜீரோ. இரண்டாவது என்ன? தனக்கு விரும்புவதை சொல்லுங்க, தனக்கு விரும்புவதை தன்னுடைய சகோதரனுக்கு விரும்ப வேண்டும். உனக்கு எது பிடிக்குதோ அதை தான் நீனு உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு, உன்னோட பிறந்த அண்ணனுக்கு, தம்பிக்கு, அக்காவுக்கு, தங்கச்சிக்கு, எழுத்த வீட்டுக்காரனுக்கு, மொஹல்லாக்காரனுக்கு, எல்லாருக்கும் நீ பிடிக்கும். உனக்கு அதுதான் உனக்கு பிடிக்கணும், பிரியமா இருக்கணும். என்ன சொல்றோம் இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன? எனக்கு மட்டும்தான் நல்லது நடக்கணும், மற்றவனுக்கு எல்லாம் கெட்டது நடக்கணும். எப்படி நம்ம கான்செப்ட்? எப்படி நல்லது யாருக்கு மட்டும் நடக்கணும்? எனக்கு மட்டும் நடக்கணும், மற்றவன்லாம் சாவணும். எவன் எப்படி போனா எனக்கு என்ன? அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. என்னால எந்த அளவுக்கு முடியுமோ, நல்ல கவனிங்க, பொதுவான நிலைமையை சொல்ற, பிறரால எந்த அளவு நன்மையை அப்ப முடியுமோ, அபகரிக்க முடியுமோ, அள்ள முடியுமோ, கொட்டிக்க முடியுமோ அள்ளிப்போம். தன்னால பிறருக்கு எந்த அளவுக்கு தொந்தரவு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தொந்தரவு கொடுப்போம். குடும்பத்திலே எடுத்துக்கங்க, மனைவி உங்களுக்கு செய்யற கடமை மாதிரி நீங்க மனைவிக்கு செஞ்சிருக்கீங்களா? பிள்ளைகிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கிறோமே, அந்த பிள்ளைகளுக்கு நம்ம செய்யறோமா? அண்ணன் இருந்து நம்ம எதிர்பார்க்கிறோமே, அந்த அண்ணனுக்கு நம்ம செஞ்சிருக்கிறோமா? தம்பிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கிறோமே, தம்பிக்கு நம்ம செஞ்சிருக்கிறோமா? அண்டை வீட்டுக்காரன் இருந்து எதிர்பார்க்கிறோமே, அவனுக்கு நம்ம செஞ்சிருக்கிறோமா? முஹல்லாக்காரன் நம்ம எதிர்பார்க்கிறோமே, அவனுக்கு நம்ம செஞ்சிருக்கிறோமா? நம்ம அப்படி கிடையாது. நம்ம எப்படி எல்லாம் இன் மட்டும் தான், இன் மட்டும் தான். எப்படி எல்லாமே இன், நோ அவுட். அவுட் இருக்கு, என்ன இருக்குது? எல்லாம் கழிவு மட்டும் தான். இப்படி எல்லாம் இன். மூணாவது சொன்னாங்க பாருங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு அக்பர், வ அய்யக்ரஹ் அன் யஊத இலல் குஃப்ர் கமா யக்ரஹு அன் யுக்தஃப ஃபின்னார். இந்த குஃப்ர், ஷிர்க், நிராகரிப்பு, ஷிர்க், இணை வைத்தல் எல்லாம் ஒரே கூட்டம். அது எந்த வகையா இருந்தாலும் சரி, தர்காவா இருந்தாலும் சரி, சிலை வணக்கமா இருந்தாலும், சிலுவை வணக்கமா இருந்தாலும் சரி, அல்லாஹ் அல்லாதவரை வணங்குறது, அல்லாஹ் ஒருத்தனை வணங்காமல் வெளியே போறது, இதான் குஃப்ர். குஃப்ர்னா என்ன? வணக்க வழிபாடுகளை, நல்லா கவனிக்குமா, வணக்க வழிபாடுகளை பரிசுத்தமான முறையில் அல்லாஹ் ஒருவனுக்கு செய்யாமல் யாருக்கு செஞ்சாலும் சரி, அதான் குஃப்ர், அதான் ஷிர்க். ஷிர்க் குஃப்ர்ல ஒரு வகை. ஷிர்க் என்ன? குஃப்ர்ல ஒரு வகை. குஃப்ர் நிறைய இருக்கு. குஃப்ர் ஒரு கடல் மாதிரி, அதுல ஒரு ஆறு தான் ஷிர்க். இன்னைக்கு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குஃப்ரை பார்த்தா உனக்கு எப்படி வெறுப்பு வரணும்னா, அதுல நீ போயிடக்கூடாதுன்னு எப்படி பயப்படணும்னு சொன்னா, நெருப்பில் நீ தூக்கி எரியப்படுவதை வெறுப்பதை போன்று, பயப்படுவதை போன்று அந்த குஃப்ரை பார்த்தா உனக்கு வெறுப்பு வரணும், பயம் வரணும். நமக்கு வருதா? சிலைகளை பார்த்தா வருதா? சிலுவைகளை பார்த்தா வருதா? நேத்தான் படிச்ச அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஒரு நசரானியை பார்த்தா கண்ணை முடிப்பாங்களாம். அல்லாஹ்வுக்கு குழந்தை இருக்கிறது என்று சொல்பவனை நான் எப்படி எனது கண்ணால் பார்ப்பேன்னு சொல்லிட்டு. அல்லாஹ்வுக்கு இமாம் அஹ்மது பின் ஹம்பல், இமாம் அஹ்லி சுன்னா. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? அவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு அவனோட சேர்ந்து மேரி கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டு இருக்கான் முஸ்லீம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஷிர்க்னா என்னன்னு மக்களுக்கு தெரியல, அது எவ்வளவு ஆபத்தானதுன்னு தெரியல, தௌஹீதுடைய மகத்துவம் தெரியல, இது எவ்வளவு உயர்ந்ததுன்னு தெரியல. ஒரு ஆரம்பத்தில் ஒரு சின்ன செய்தி சொன்னேன், அது திரும்ப தொட்டுட்டு வர நமக்கு புரியல. அல்லாஹு தஆலா நமக்கு தௌஹீதை கொடுத்தானே, அல்லாஹு அக்பர், எவ்வளவு பெரிய நிஅமத். இஸ்லாம் கிடைச்சதோட அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். நம்மளையும் எங்கேயாவது ஒரு தர்காவாதியில ஆக்கியிருந்தா என்ன ஆயிருப்போம் நம்ம? சொல்லுங்க பார்க்கலாம், என்ன ஆயிருப்போம் நம்ம?
பச்சை போர்வையை தூக்கிக்கிட்டு பூந்தியை தூக்கிட்டு எந்த தர்கால உட்கார்ந்து போமோ தெரியல. அல்லாஹ் பாதுகாக்கணும். நினைச்சு பார்க்க முடியல. சூரத்துல் இக்லாஸ் பத்தி உங்களுக்கு சொன்ன ஞாபகம் வருதா? சூரத்துல் இக்லாஸுக்கு 2 சிறப்பு சொன்ன ஆரம்பத்தில். தௌஹீதுடைய சிறப்புல ஒரு சிறப்பு என்ன? குர்ஆன்ல 3 1 சமம். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ராத்திரில நீங்க தூங்கும்போது 3ல ஒரு குர்ஆனை ஓதி முடிச்சிட்டு தூங்க முடியுமா யா ரசூலல்லாஹ்? எப்படி முடியாது? சூரத்துல் இக்லாஸை ஓதுங்கள், குர்ஆனில் 3 1 ஓதியதற்கு சமமாகும். எப்பேற்பட்ட பவர்ஃபுல் ஆயத்து இது பாருங்க. சரி, இரண்டாவது இந்த தௌஹீதுடைய சிறப்பு. இதை ஒருத்தர் நேசிச்சதுனால அவர் எங்க போயிட்டாருங்க? இந்த சூறாவை அவர் விரும்பினாரா, நேசிச்சாரா? அப்படியே உள்ளத்தால. நமக்கு எங்கேயாவது எனக்கு குர்ஆன்ல பிடிச்ச வசனம் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஏதாவது வசனத்தை ஓதி சிந்திச்சு புரிஞ்சு அறிஞ்சு கற்று வச்சிருக்கிறோமாங்க? கேவலமா இல்லை நமக்கு? செருப்புல எது பிடிக்குன்னு கேட்டா சொல்லுவீங்க, செல்போன்ல எது பிடிக்குன்னு கேட்டா சொல்லுவீங்க, சட்டையில என்ன பிராண்டு பிடிக்குன்னு கேட்டா சொல்லுவீங்க, பல்லு விளக்குற பிரஷ்ல எது பிராண்டு பிடிக்குன்னு கேட்டா சொல்லுவீங்க, பேஸ்ட்ல சொல்லுவீங்க, மண்ணாங்கட்டி எல்லாத்திலையுமே நமக்கு பிடிச்சதுன்னு ஒண்ணு வச்சிருப்போம் இல்லையா? குர்ஆனை ஓதி ஓதி பழக்கப்பட்டு புரிஞ்சு 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 அந்த வசனத்தை ஓதி ஓதி எனக்குன்னு ஒரு ஃபேவரட் ஒரு சூரா, எனக்கு இதை ஓதுனா நான் அப்படியே அழுதுருவேன், நான் இதை ஓதுனா அப்படியே அல்லாஹ்விடத்துல அப்படியே நெருங்கிடுவேன், என்னுடைய உணர்வுகள் எல்லாம் என்னுடைய ஈமானை எல்லாம் இந்த சூரா புதுப்பிக்கும் அப்படின்னு குர்ஆனோட எங்கேயாவது நம்ம ஒன்றி இருக்கிறோமா? கேக்குறது புரியுதா? அல்லாஹ் என்ன சொல்றான்? وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ زَادَتْهُمْ إِيمَانًا. குர்ஆனின் வசனங்கள் அவர்களுக்கு ஓதப்பட்டால் அவர்களுடைய ஈமானை இந்த வசனங்கள் அதிகரிக்கும் அல்லாஹ் சொல்றான். எந்த வசனம் நம்முடைய ஈமான் அதிகரிச்சிருக்கு? ஆயத்துல் குர்சியும் அதிகரிக்கல, சூரத்துல் ஃபாத்திஹாவும் நமக்கு அதிகப்படுத்தல, சூரத்துல் இக்லாஸும் அதிகப்படுத்தல. எல்லாத்தையும் கடந்து போய்கிட்டே இருக்கு. எல்லாத்தையும் ஜஸ்ட் கிராஸ் இட். எங்கேயாச்சும் நீங்க ஒரு வெளியூருக்கு போகும்பொழுது ஹைவேல கார்ல போயிட்டே இருக்கிறீங்கல்ல, ரைட் சைட்ல ரெஸ்டாரண்ட் வரும், லெஃப்ட் சைட்ல மால் வரும், இப்படி பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கோமா இல்லையா? அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். எங்கேயாவது குர்ஆனை ஓதும் போது ஒரு வசனத்துல நின்னு அதை சிந்திச்சு அதுக்காக வேண்டி நேரத்தை கொடுத்திருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு வசனத்தை தஹஜ்ஜுல ஆரம்பிச்சாங்க. இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். இந்த ஒரு வசனத்தை ராத்திரியில ஓதுறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓதி ஓதி கடைசில பிலால் வந்து பாங்கு சொல்ற வரைக்கும் இதை ஓதி அழுதுகிட்டே இருந்தாங்க. நம்ம என்னங்க குர்ஆன் திலாவத் பண்றோம், நடிக்கிறோம். நம்ம இப்படி சும்மா எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிஸ், அவ்வளவுதான், போய்கிட்டே இருக்கும். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வசனத்தை ஓதுனாங்க. சூரா முஜாதிலால வரும், வபதாலஹும் மினல்லாஹி மாலம் யகூனு யஹ்தஸிபு. நாளை மறுமையிலே வரும் பொழுது அவர்கள் சிந்தித்திருக்காதெல்லாம் யோசித்திருக்காதெல்லாம் அவர்களுக்கு முன்னால் வந்து வெளிப்படும் அவங்க செஞ்ச செயல்கள். ஓதுறாங்க ராத்திரி ஃபுல்லா ஓதிக்கிட்டே இருந்தாங்க, அழுதுகிட்டே இருந்தாங்க. யா அல்லாஹ், சகோதரர்களே யோசிச்சு பார்க்கணும். தீனுங்கிறது சும்மா இல்லை, ஜஸ்ட் கிராஸ் இல்லை. சிந்திக்க வேண்டியவை, பின்பற்றப்பட வேண்டியவை, உணர வேண்டியவை. உணர்ந்ததை நம்முடைய செயலில் கொண்டு வர வேண்டும், செயலில் கொண்டு வந்ததை பிறருக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும். அதுதான் தீன். அபூதர் அடி வாங்கினாரு, அபூபக்கர் அடி வாங்கினாங்க. எதுக்காக வேண்டி? அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. விஷயத்துக்கு வாங்க. ஒரு சஹாபி إذا حان الوقت شوية أشير அல்லாஹ் அக்பர். ஜிஹாதுக்கு அனுப்புனாங்க ஒரு சஹாபிய. அவர் தான் உங்களுக்கு தொழு வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. அவர் ஒரு வித்தியாசமான இமாம். அவர் என்ன செய்வாரு? சூரா ஃபாத்திஹா ஓதிட்டு ஒன்னு குல் வல்லாஹு அஹது சூராவை ஓதிட்டு இன்னொரு சூறாவை ஓதுவாரு. இல்லைன்னா என்ன செய்வாரு? எந்த சூறாவை எங்க ஓதுனாலும்
கடைசியில் அது முடிச்ச உடனே திரும்பவும் குல் வல்லாஹு அஹத் சூராவை ஓதிட்டு ருக்குக்கு போவார். முக்ததிகளுக்கெல்லாம் ஒரே டிஃப்ரெண்ட் இமாமா இருக்காரு இவர். இதுவரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது கூட கிடையாது, இவர் இந்த மாதிரி செய்கிறாரு. எல்லாம் முக்ததிகள்லாம் பஞ்சாயத்து பண்ணாங்க. அஜர்த்து அலிம்சா ஒன்று சூரத்துல் இக்லாஸை மட்டும் ஓதுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை வேற சூறாவை ஓதுனீங்களா அதுவும் பிரச்சனை இல்லை, அதோட நீங்கள் சுஜூது பண்ணலாம். இது என்ன நீங்கள் ஒன்று சூரத்துல் இக்லாஸை ஓதுறீங்க, அதுக்கு பிறகு இன்னொரு சூறாவை ஓதுறீங்க, இல்லைனா இன்னொரு சூறாவை ஓதுறீங்க, அப்புறம் சூரத்துல் இக்லாஸை ஓதிட்டு ருக்கு போறீங்களா, இது வித்தியாசமா இருக்க அப்படிங்கிறாங்க. அவர் சொன்னாரு, உங்க பஞ்சாயத்தை நீங்களே வச்சுக்கோங்க. இஷ்டம்னா நான் இப்படித்தான் தொழு வைப்பேன், இஷ்டம்னா நான் இப்படித்தான் தொழு வைப்பேன், கஷ்டம்னா நீங்க வேற யாரையாச்சும் தொழு வச்சுக்கோங்கப்பா அப்படின்ட்டாரு. அது எப்படி முடியும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது தொழுகை வைக்க அனுப்புனவங்க தானே, அவர் தான் குர்ஆன் அதிகமா ஓதுனவர், அழகா ஓதுறவர், வேற யாரு இமாமத்து செய்யறது அவங்களுக்கு பிடிக்கல. சரின்னு சொல்லிட்டு பயணம் முழுக்க இதாங்க பஞ்சாயத்து, பயணம் முழுக்க இதான் பஞ்சாயத்து. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சுப்ஹானல்லாஹ் அந்த ஜிஹாதுடைய பயணம் முடிச்சு சஹாபாக்கள் வந்தா முதல்ல பஞ்சாயத்து இதான். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எங்களுக்கு ஒரு இமாமை நிர்ணயித்தீர்கள், அவரோ சூரத்துல் இக்லாஸை விட மறுக்கிறார். ஒன்று அதை ஓதுறாரு, அப்புறம் ஒரு சூறாவை ஓதுறாரு, இல்லைனா ஒரு சூறாவை ஓதுறாரு, அப்புறம் அதை ஓதிட்டு ருக்கு பண்றாரு அப்படின்னு பஞ்சாயத்து வைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க, இமாம் சாப் இங்க வாங்க, என்ன செய்தி அப்படின்னு சொல்லிட்டு. யா அல்லாஹ், ஏன் இதை நீ இப்படி செய்கிறாய்? வார்த்தை சொன்னாரு பாருங்க, அல்லாஹ்வின் தூதரே, இன்னஹா சிஃபத்துர் ரஹ்மான் உஹிப்புஹா அல்லது உஹிப்பு அன் அக்ராஹா. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த சூரா சாதாரண சூராவா? இது ரஹ்மானுடைய சிஃபத் அல்லவா இதில் இருக்கிறது, நான் இதை நேசிக்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே. உடனே அவர் சொல்லி முடிக்கல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுப்புக இய்யாஹா அத்கலகல் ஜன்னah, நீ இந்த சூராவை நேசித்தது உன்னை சொர்க்கத்தில் நுழைத்து விட்டது. முடிச்சுடன், இந்த சூராவை நீ நேசித்தது உன்னை சொர்க்கத்தில் நுழைத்து விட்டது, முடிச்சு நீ சொர்க்கவாசி. இந்த மாதிரி நேசம் என்றைக்காவது குர்ஆனோட நமக்கு வந்திருக்கா? தௌஹீத் இந்த சிறப்பு எதனால கிடைச்சிச்சு அவருக்கு? எதனால அங்க கிடைச்சிச்சு? இது என்ன சூரா? இது சாதாரண சூறாவா? இது ஒரு கூட்டம் அல் ஃபாத்தியா ஓதுறதுக்கு இதை வச்சுக்கிச்சு. ஒரு கூட்டம் எப்படி அல் ஃபாத்தியா ஓதுறதுக்கு வச்சுக்கிட்டாங்க. இன்னொரு கூட்டம் நம்ம இது ஒரு பரக்கத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நல்ல சூறா ஓதணும், காலையில மாலையில அவராதுல திக்ர்ல ஓதணும். நம்ம இதை நபியும் நபியின் தோழர்களும் எதற்கு ஓதினார்களோ அதற்கு ஓதக்கூடிய மூமின்கள் முஸ்லிம்கள் எங்கே? புரியுதா உங்களுக்கு? நம்மளும் இந்த சூறாவை ஓதுறோம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சஹாபாக்களும் எதற்கு ஓதினார்களோ அந்த நோக்கத்தில் ஓதக்கூடியவர்கள், அந்த உணர்விலே ஓதக்கூடியவர்கள் எங்கே? இன்னைக்கு நம்மள்ட்ட தௌஹீது எப்படின்னு சொன்னா ஏதோ அல்ஹம்துலில்லாஹ் போயிட்டே இருக்கும். இந்த தௌஹீது தாவாவாக மாறணும், இந்த தௌஹீது உணர்வாக மாறணும். இத்தனை ஹதீஸ் நீங்க மாஷா அல்லாஹ் உங்க ஊர் உலமாக்களுடைய ஊர்னால தொடர்ந்து இதை கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, எனக்கு அதுல சந்தேகமே இல்லை. ஆனா அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும், தாவாவுடைய கட்டம், உணர்வுகளுடைய கட்டம். 2-3 ஹதீஸை சொல்லி இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்றேன். சஹாபாக்களுடைய லைஃபை பாருங்க, ஆயத்துகள் நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க. நம்முடைய வாழ்க்கையில தௌஹீத் என்பது அல்லாஹுவை வணங்குவது, அதை மக்களுக்கு சொல்வது, பிள்ளைகளுக்கு சொல்வது, அந்த பிரச்சாரத்தை சொல்வது, இதை நம்ம வேகப்படுத்தி கொண்டே இருக்கணும். சஹாபாக்களுடைய மஜ்லிஸ்ல பாருங்க, ஒருத்தர் வர்றார், அல்லாஹ்வுடைய தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மல் முஜிபதானி, எப்படி கேட்கிறாங்க பாருங்க. 2 காரணங்கள், 2 காரணம், ரீசன்ஸ். மூஜிப் அதாவது அதை செஞ்சா இன்னொன்னு கண்டிப்பா கிடைக்கும் அல்லது இன்னொன்னு கண்டிப்பா நிகழும். அப்படிப்பட்ட 2 ரீசன், 2 காரணம் எது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருக்கு பாருங்க கேள்வி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் மாத லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ தഖலல் ஜன்னah.
யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்காத நிலையில் இறப்பாரோ அவர் சொர்க்கம் செல்வார். அல்லாஹ் அக்பர். தௌஹீதுல உறுதியா இருக்கிறது. நம்முடைய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே பரிசுத்தமாக செய்வதனுடைய அந்த ஃபாய்தா என்னங்க? என்ன ஃபாய்தா? கண்டிப்பா சொர்க்கம். அடுத்து சொன்னார்கள், ஒமன் மாத யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ தഖலன் நார். சஹீஹ் முஸ்லிமுடைய அறிவிப்பு, யார் அல்லாஹ்விற்கு இணை வைத்த நிலையில் இறந்து விடுவானோ அவன் நரகம் செல்வான். அல்லாஹ் பாதுகாக்கும். நாளைக்கு போய் நம்ம யாரும் எந்த எக்ஸ்கியூஸ் அங்க உதுர் சொல்ல முடியாது. எங்க போய் மறுமையில போய் சாக்கு போக்கு காரணம் ரீசன்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது. முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு. அல்லாஹ் அலம் யஅதிக்கும் நதீர் காலு பலா. உங்களிடத்திலே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் வரவில்லையா? அல்லாஹ் ஒரே கேள்வி கேட்பான். முடிஞ்சு போச்சு. வந்தார் அல்லாஹ், ஆனா நாங்க தான் நம்பலன்னு சொல்லிடுவாங்க. அல்லாஹ்வின் அடியார்களே, தௌஹீத் என்பது அவ்வளவு மகத்தானது, ஷிர்க் என்பது அவ்வளவு பயங்கரமானது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருகிறார்கள். சஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்பு, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியதாக, அதானி ஜிப்ரீல், அல்லாஹ் விசேஷமா அல்லாஹ் ஜிப்ரீலை இறக்கி, ஃபபஷரனி அன்னஹு மன் மாத லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ தഖலல் ஜன்னah. யார் அல்லாஹ்விற்கு ஷிர்க் செய்யாத நிலையில் இறப்பாரோ அவர் சொர்க்கம் செல்வார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர் திருடினாலுமா விபச்சாரம் செய்தாலுமா சொன்னார்கள், அவன் திருடினாலும் விபச்சாரம் செய்தாலும் சரி, எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்க தயார். எதை மன்னிக்க மாட்டான்? இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அவனுக்கு இணை வைக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அதை தவிர மற்ற பாவங்களை நாடியவர்களுக்கு அவன் மன்னித்து விடுவான். அல்லாஹ்வின் அடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு கூட்டம் வருகிறார்கள். இமாம் புகாரி அழகா பதிவு செய்றாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமா 2 வசனங்களுக்குரிய அந்த இறக்கப்பட்ட காரணங்களை 2 வசனங்களுடைய விளக்கத்தில், ஒரு வசனம் என்ன? சூரா ஃபுர்கானுடைய 68வது வசனம். இன்னொரு வசனம் சூரா ஜுமருடைய 53வது வசனம். படிங்க. அல்லாஹ் சொல்றான், மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர் வலா யக்துலூன அன்-நஃப்ஸ அல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக் வலா யஸ்னூன். அந்த ரஹ்மானின் அடியார்கள் அல்லாஹுடன் வேறொரு கடவுளை அழைக்க மாட்டார்கள். வேறு யாரையும் அவர்கள் அழைக்க மாட்டார்கள். யாரையும் அழைக்க மாட்டார்கள். நாகூரையும் அழைக்க மாட்டாங்க, அஜ்மீரையும் அழைக்க மாட்டாங்க, பக்தாதையும் அழைக்க யாரையும் அழைக்க மாட்டார்கள். அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குவார்கள், அழைப்பார்கள். அல்லாஹ் ஹராமாக்கிய புனிதமாக்கிய உயிர்களை அவர்கள் கொல்ல மாட்டார்கள். அவர்கள் ஜினா செய்ய மாட்டார்கள். புரியுதுங்களா? அதே போல சூரா ஜுமர்ல அல்லாஹ் சொல்கிறான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். வரம்பு மீறி தவறு செய்த, பாவம் செய்த, குற்றம் செய்த என் அடியார்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நிராசை அடையாதீர்கள். அல்லாஹ்வுடைய கருணையிலிருந்து நீங்கள் நிராசை அடையாதீர்கள். இந்த 2 வசனம் ஏன் இறங்கிச்சு தெரியுமா? ஒரு கூட்டம் முஸ்லிம் ஆகி வர்றாங்க. இன்னனாஸ மின் அஹ்லி ஷிர்க் கானூ கத் கதலு வ அக்ஸரு வ ஸனவு வ அக்ஸரு. ஒரு கூட்டம் வர்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. எக்கச்சக்கமா கொலை பண்ணிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். ஜினா கணக்கு இல்லாம பண்ணிருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல பேசி தாவா கொடுத்து இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த மக்கள் சொல்றாங்க பாருங்க, எப்படி உணர்ந்திருப்பாங்க பாருங்க இஸ்லாம. சுப்ஹானல்லாஹ். ஃபகாலு இன்னல்லதி தகூலு வ ததுஉ இலைஹி லஹஸனுன். நபியே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க பேசுற பேச்சு, நீங்க அழைக்கிற அழைப்பு ரொம்ப அழகா இருக்குது. ஆனா லவ் துக்பிருனா அன்ன லிமா அமில்னா கஃபாரத்தன், நாங்க இவ்வளவு பாவம் பண்ணி இருக்கிறோமே, இவ்வளவு குற்றம் செய்திருக்கிறோமே, அதுக்கு ஏதாவது மன்னிப்பு கிடைக்குமா? எப்படி கேக்குறாங்க? அதுக்கு ஏதாவது மன்னிப்பு கிடைக்குமா நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா? அல்லாஹு அக்பர்.
உடனே அவர்களுடைய அந்த ஈமான், அந்த அழுகை, அவர்களுடைய அந்த தேடல், அல்லாஹ் தஆலா அவர்களுக்காக இந்த 2 வசனங்களை இறக்கி வைத்தான். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்கிறார்கள். சகோதரர்களே, தௌஹீதுடைய சிறப்பு அவ்வளவு பெரிய சிறப்பு. தௌஹீதுடைய சிறப்பு அவ்வளவு பெரிய சிறப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் மாத யுஷ்ரிகு பில்லாஹ் தഖலன் நார். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸை அறிவிச்சிட்டு, வகுல்து அன மன் மாத லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ தഖலல் ஜன்னah. யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையில் மரணிப்பாரோ அவர் நரகம் செல்வார். யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத நிலையில் மரணிப்பாரோ, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத நிலையில் மரணிப்பாரோ அவர் கண்டிப்பாக சொர்க்கம் செல்வார். அல்லாஹ் தஆலா இந்த தௌஹீதுல அவ்வளவு பரக்கத் வச்சிருக்கான். தௌஹீதுல அவ்வளவு பரக்கத். ஷிர்க் என்பது ஒரு லஅனத், ஒரு அல்லாஹ்வுடைய சாபம், அது அல்லாஹ்வுடைய கோபம். அது எல்லா மூட நம்பிக்கைகள், ஷைத்தானுடைய வழிபாடுகள், ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் எல்லாம் இந்த ஷிர்க்கை சுத்திக்கிட்டே இருக்கும். அதனாலதான் நீங்க பாருங்க, என்ன என்ன சிலை வழிபாடுகள்ல நடக்குதோ அது எல்லாமே தர்கா வழிபாடுகள் நடக்கும். அது எல்லாமே சிலை வழிபாட்டுல, ஒரு கோயில்ல என்ன என்ன நடக்குமோ அப்படியே நீங்க ஒரு பட்டியல் போடுங்க உட்கார்ந்து, அது அப்படியே இங்க வேற பேர்ல நடக்கும். அப்படியே தோற்றம் ஒன்னா இருக்கும், பேரு மட்டும்தான் தோற்றம் ஒன்னா இருக்கும், பேரு மட்டும்தான் மாறி இருக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வேற ஒண்ணுமே வித்தியாசம் இருக்காது. ஏன்? அங்கேயும் அவங்கள ஷிர்க்ல தள்ளினது அதே இப்லீஸ், இங்கேயும் இவர்களை ஷிர்க்ல தள்ளினது யாரு? அதே இப்லீஸ். அவனுக்கு வேலை இதான், ஷிர்க்ல தள்ளிடும். அவ்வளவு பயங்கரமானது, சாதாரணமானதல்ல. அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஷிர்க்குடைய அந்த எவ்வளவு கோரமானது, எவ்வளவு பயங்கரமானது என்பதை அதை புரிந்து கற்று, எது ஷிர்க்கு, இந்த ஷிர்க்கு எப்படி வருது, ஏன் வருது, அதை நாம் புரிந்து மக்களுக்கு எடுத்து தாவா செஞ்சு கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஷிர்க்கை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய எச்சரிக்கை வெறும் சிலை வணங்கிகளுக்கு மட்டுமல்ல. யாரில் பாருங்க, இந்த இடத்துல நான் ஒன்று சொல்றேன். நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமாங்க? அதுதாங்க பிரச்சனை. ரெண்டுமே நமக்கு பிரச்சனை. ஒன்று என்ன, நற்செய்தியை படிக்கும் பொழுதும் இது அந்த காலத்துல சஹாபாக்களுக்கு சொல்லப்பட்டுச்சு, நமக்கு இல்லை அப்படின்னு கடந்து போயிடுறோம். எப்படி குர்ஆன்ல எங்கேயாவது பஷாரத்தை படிக்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு கொடுத்த நற்செய்தி அந்த மாதிரி உணர்றோமா? சரி. அதுக்கப்புறமா எச்சரிக்கை, தண்டனையை பத்தி அல்லாஹ் சொல்றான்ல, அங்கேயாவது பயம் வருதா? இந்த பாவத்துல நம்ம சிக்கி, இந்த குற்றத்துல நம்ம சிக்கி இந்த தண்டனைக்கு ஆளாயிடக்கூடாது, அங்கேயும் இல்லை. அதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே சொன்ன, ஹம்லோ கைசா பீமார் முசல்மான் கைசா முஸ்லிமுன் மரியும் விஷயத்துக்கு வாங்க. இப்ப என்ன பிரச்சனை? நம்ம இதெல்லாம் நடந்து போச்சு. இனி திருத்த வேண்டிய நிலையில இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைமா ஹுனைன் போருக்கு போனாங்க. எங்க போனாங்க? ஹுனைன் போர். யாருங்க இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட? யார் இருந்தா போருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட போனவங்க யாருங்க? சஹாபத்துர் ரசூல் இல்லையா? எவ்வளவு பேர் இருந்தாங்க? எவ்வளவு ரசூலுல்லாஹ் அங்க இருக்கிற ரசூலுல்லாஹ், நபியுல்லா, வஹி வஹி யார் மீது இறங்குகிறதோ, குர்ஆன் யார் மீது இறங்குகிறதோ அந்த நபி இருக்கிறாங்க. அங்க போனா ஒரு இடத்துல முஷ்ரிக்குகளுடைய ஒரு கூட்டம், அவங்க போருக்கு போகும்பொழுது தங்களுடைய வாளு, சிலை, ஆயுதங்களை எல்லாம் அங்க ஒரு மரத்துல தொங்க விடுவாங்க. எதுக்காக வேண்டி? அந்த மரத்துல ஆயுதங்களை வச்சு பரக்கத்தை எடுத்துட்டு போனா போர்ல வெற்றி அடைஞ்சிருவாங்க, ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு முஷ்ரிக்குகளுக்கு நம்பிக்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட போயிட்டு இருந்த கௌம் இருக்கு பாருங்க. சஹாபாக்கள் இருந்தாங்க, படிச்சவங்க இருந்தாங்க, படிக்காதவங்க இருந்தாங்க, புதுசா வந்தவங்க எல்லாரும் இருந்தாங்க. அதுல யாரோ 10 பேர் 4 பேர் கொஞ்சம் பேர் என்ன சொல்லிட்டாங்க? யா அர்ஹமர் ராஹிமீன் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இஜஅல் லனா ذات அன்வாத்தின் கமா லஹும் ذات அன்வாத், அவங்களுக்கு பரக்கத்துக்கு ذات அன்வாத் மரம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு மரத்தை ஏற்படுத்தி கொடுங்களேன்ட்டாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். எந்த நேரத்துல? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌஹீதை போதித்து மதீனாவிலே அந்த தௌஹீதுக்காக ஜிஹாதுக்கு அழைத்து கொண்டு போகக்கூடிய அந்த பயணத்தில் இப்படி சொன்னார்கள் என்றால் ஷிர்க்கு நம்ம எப்படி பயப்படணும்? உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, சீ, என்ன ஒரு மோசமான வார்த்தை! மூசாவின் கூட்டத்தார்கள் சொல்லியது போன்றல்லவா இருக்கிறது, இஜஅல் லனா இலாஹன் கமா லஹும் ஆலிஹா,
மூசாவுடைய பனி இஸ்ராயேல் கடலை கடந்து சென்ற போது சிலை வணங்கக்கூடிய மக்களை பார்த்து அவர்களுக்கு ஒரு கடவுள் இருப்பதை போன்று எங்களுக்கு ஒரு தெய்வத்தை ஏற்படுத்தி கொடு என்று சொன்னார்களே, அப்படி அல்லவா நீங்கள் சொல்கிறீர்கள்? இப்படி எச்சரித்தாங்க பாருங்க. பயப்படணும். என்ன செய்யணும்? பயப்படணும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே நடந்துச்சுன்னு சொன்னா இன்னைக்கு எப்படி இருக்கும்? அதே போல அநேகமா இந்த பயணமான்னு தெரியல, இன்னொரு பயணமான்னு தெரியல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில சுபுஹ் தொழுத உடனேயே சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, அஸ்பஹ மின்னா முஃமினுன் பில்லாஹ் வ காஃபிருன் பில் அன்வா வ முஃமினுன் பில் அன்வா வ காஃபிருன் பில்லாஹ். இன்றைக்கு காலையில நம்மில் ஒரு கூட்டம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு நட்சத்திரங்களை நிராகரித்தவர்களாக இருக்கிறார்கள். ஒரு கூட்டம் நட்சத்திரத்தை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வை நிராகரித்தவர்களாக ஆகிவிட்டார்கள். யாருங்க? யாரை பார்த்து சொன்னாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுபுஹ் தொழுதவங்களை பார்த்து. புரியுதா உங்களுக்கு நான் எதுக்கு சொல்றேன்னு? இந்த ஷிர்க்கு குஃப்ர் எல்லாம் பயந்துகிட்டே இருக்க வேண்டிய ஒரு காரியம். நிம்மதியா இருக்க முடியாது. எப்ப சொர்க்கத்துல கால வைக்கிறோமோ அன்னைக்கு தாங்க நிம்மதி. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம மூமின். என்றைக்கு நம்முடைய அமல்களின் ஏடுகள் வலது கையிலே கொடுக்கப்படுகிறதோ அன்றைக்கு தான் நிம்மதி நமக்கு. என்றைக்கு அல்லாஹ் தஆலா அஸ்ஹாபுல் யமீன் வலது பக்கம் உடையவர்கள் என்று நம்மை பிரிக்கிறானோ அன்றைக்கு தான் நமக்கு நிம்மதிங்க. அது வரைக்கும் நமக்கு கேரண்டி கொடுக்க முடியாது. கபூர்ல போனாதான் நமக்கு தெரியும் நம்ம மூமினா அல்லது என்ன மோசத்துல இருந்தோம்னு சொல்லி. அல்லாஹு அக்பர். சாதாரண காரியம் அல்ல. பயந்துட்டாங்க சஹாபாக்கள். யா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? மன் கால முத்திர்னா பிஃபத்லில்லாஹி வ ரஹ்மதி, அல்லாஹ்வின் அருளால் கருணையால் எங்களுக்கு மழை கிடைத்தது என்று யார் சொன்னார்களோ அவங்க எல்லாம் மூமின். ஒமன் கால முத்திர்னா பினௌஇ கதா, இந்த நட்சத்திரத்தால் எங்களுக்கு மழை கிடைத்தது என்று யார் சொன்னார்களோ அவர்கள் அல்லாஹ்வை நிராகரித்து விட்டார்கள், நட்சத்திரத்தை நம்பி விட்டார்கள். அல்லாஹ் அக்பர். அதனால கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஈமான் இந்த தௌஹீத சாதாரண தலைப்பா எடுத்துடாதீங்க. இதை படிக்கணும், சிந்திக்கணும், இதை பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கணும். இதுக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும். அல்லாஹ் சொன்னான் அல்லவா, யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். தௌஹீதுடைய நிலையில, முவஹ்ஹிதுடைய நிலையிலே தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் அக்பர். யூசுப் நபி கேட்ட துஆவை பாருங்க, என்ன அழகான துஆ. அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க கேட்டது, யா அல்லாஹ் தவஃபனி முஸ்லிமா வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ் என்னை முஸ்லிமாக நீ உயிர் கைப்பற்றிக்கொள், சாலிஹீன்களோடு என்னை சேர்த்துக்கொள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த ஈமானிய உணர்வுகளை, அந்த தக்வாவை, அந்த ஈமானுடைய அஹ்லாக்குகளை, குணங்களை தந்தருள்வானாக. அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். இது குறித்து நாம் படிப்போம், பிற மக்களுக்கு நாம் சொல்லிக் கொண்டே இருப்போம், அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து கொண்டே இருப்போம். யாரையும் நம்ம அந்த ஒரு தவறான செயல்ல பார்த்து நம்ம கடந்து போயிடக்கூடாது. நம்பர் 1. இரண்டாவது, அவர்களை அழைத்து அவர்களுக்கான வகுப்புகளை செய்து நம்ம தாவா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது நம்ம மேல கடமை. நீங்க தனி, உங்களை நாங்க பார்க்க மாட்டோம், சலாம் சொல்ல மாட்டோம் அப்படின்னு எட்டி உதச்சி அவங்கள தூர தள்ளுறது சாதாரண வேலை. ஆனா அதற்காக நாம் அனுப்பப்படவில்லை. அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களாக, நன்மையை ஏவக்கூடியவர்களாக, தீமையை தடுக்கக்கூடியவர்களாக நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம். ஆகவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த பொறுப்பை நாம் உணர்ந்து செயல்படுவோமாக. நாளை மறுமையிலே செல்லும் பொழுது ஒருவருக்கு நம் மூலமாக அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பது சிவந்த ஒட்டகைகளை விட நமக்கு சிறந்தது என்பதை மறந்து விடாதீர்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.